வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபன் ஆப்பம் தாங்க. இந்த ஆப்பம் எப்படி செஞ்சுருக்கேன் மாவு அப்படின்னா, மாவு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மாவு வந்து 250 கிராம் பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி எடுக்கணும். ஊரில் உள்ள பச்சரிசினா செம வாசமாக இருக்கும். அதை போட்டு ஒரு 25 கிராம் உளுந்து போட்டு ஒரு 10 எண்ணெய் போட்ட மாதிரி வெந்தயம் போடணும், இல்லை கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். போட்டு அரைச்சி வச்சு காலையிலே நல்லா பொங்கி புளிச்சிருக்குங்க. அதை நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி சைடெலாம் கிறிஸ்பியாக வர மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி. குழந்தைங்க பிடிக்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு நல்ல வெரைட்டியாக தேங்காய் பால், அவியல், வெஜ் குருமா அந்த மாதிரி வச்சு கொடுத்து ஒரு 10 ஆப்பமாட்டு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நாங்களாம் சின்ன வயசு சாப்பிட்றப்போ எங்கள் அம்மா 100 ஆப்பம் ஊற்றுவாங்க காலையில். ஏன்னா அந்த மாவு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, கடகடன்னு செய்வாங்க. எங்களுக்கு செஞ்சு தரது மட்டும் இல்லாமல் பேக் பண்ணி எடுத்து 25-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா, வயசான அம்மா அப்பாவுக்கும் ஆப்பம் பிடிக்கும்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நினச்சி பார்த்தாலும் அம்மாவோட அருமை இன்றைக்குமே நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோமே கண்டுபிடிச்சி வச்சு அம்மா நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் நம்மளே ஆப்பத்தை ஊற்றி சாப்பிட்றப்போ இன்னும் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த கிறிஸ்பி உடச்சி சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட போய் கிச்சனில் ஆப்போன்னு கேட்போம்.